வீரமங்கை வேலுநாச்சியார். இவர் ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்தவர். பன்மொழி புலமை கொண்டவர். பற்பல போர்க்கலைகளிலும் சிறந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். இவரை பற்றி இந்நாடகத்தில் அறிவோமா? காட்சி 1. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், குயிலி, காவலர்கள். குயிலி, பரீட்சையை ஆரம்பிக்கலாமா? அரசியே, தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நமது அரசை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சோரும் ஜோசப் ஸ்மித்தும் நாட்டிற்குள் திமிராக வலம் வருகின்றார்கள். மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கின்றனர். சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களின் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதில் கோபம் நீர் பூத்த நெருப்பு போல் உள்ளது. சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தராமல் நான் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள் நாங்கள். நம் தாய்மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க முடியாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, ஆய்வதற்காகத்தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கி விட்டு வருகிறேன். ஆகட்டும் தாயே. காட்சி 2. இடம் ஆடு மேய்க்கும் பகுதி. கதை மாந்தர்கள் வேலுநாச்சியார், ஆடு மேய்க்கும் பெண் உடையாள், ஆங்கிலேயர்கள். இந்த ஆடு எங்கதான் போனதோ தெரியலையே, எங்க போயிருக்கோம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசியே, அம்மா நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்து ஆடுகிறது. உங்கள் கொடைத்தன்மையும் வீரத்தையும் செல்வ வளத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரைவேற்று கஞ்சிக்கும் வழியின்றி தவிக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இப்பகுதியில் ஆங்கிலேயர் என்னை தீவிரமாக தேடி வருகின்றனர். இங்கும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் வீர போனால் சொல்ல மாட்டேன். Surely, Velunachiya must gone this way. We can ask the goat headman. இந்த பக்கம் வேலுநாச்சியா வந்தாரா? நீ பார்த்தாயா? எங்க ராணியை பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? அதை சொல்ல மாட்டேன். Tell them that your hands will be cut off and kill them if refuse to say. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் வீர போனால் சொல்ல மாட்டேன். அரசு வேலுநாச்சியார் வாழ்க. அப்படி என்றால் வெட்ட வேண்டியது உன் கைகள் அல்ல, உன் தலையை. காட்சி 3. வேலுநாச்சியார் பாளையக்காரர்களில் ஒருவரான கோபாலரை சந்திக்க செல்கிறார்கள். கதை மாந்தர்கள் கோபால, வேலுநாச்சியார், காவலாளிகள், மருது பாண்டியர்கள், குயில்.
పట్టణాలు గోపాల్ గారు మహారాణి వారు ఏం చేస్తున్నారు? వీరత్వానికే మారు పేరైన రాణి వారు ఏం చేస్తున్నారు? స్త్రీలలో నారీ శిరోమణి ఏం చేస్తున్నారు? తమరి రాకతో మా ఈ రాజమహల్ కరవబడుతుంది. మీరింత శ్రమపడి ఇక్కడ కూడా వల్ల కక్కితో కపురు పప్పిన నేనే వచ్చేవాడిని కదా. సెలవేయండి రాణి గారు, మేమేం చేయవలను? శివంగాయిలు పరిస్థితులు చేచారిపోతున్నాయి. నేను సైనికులకు అడవులు పాడుపడిన రాజమహాలు శిక్షణిస్తున్నారు. கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளும் செய்கிறேன். நீங்கள் உங்கள் படையினரும் உருப்பாச்சி கோட்டையை தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, நீதான் ஆங்கிலேயர்களுக்கு நெருப்பாயிருப்பாய். அவர்களின் ஆயுத கிடங்கை அழிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உத்தரவு தாயே, தாங்கள் ஆணையிட்டால் அனலையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ணசித்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை. தற்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். காட்சி 4. திண்டுக்கல் கோட்டை. கதை மாந்தர்கள் வேலு நாச்சியார், படைகள் ஹைதர் அலி, காவலாளிகள். நாங்கள் வேலு நாச்சியாரிடம் இருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். आपको देखा वेलु नाचियार का सानिकिया श्लोक आते हैं. बोलूंगो. உதவி கேட்டு எங்கள் ராணியாரிடம் இருந்து 3 முறை ஓலை அனுப்பியும் தங்களிடம் இருந்து பதில் ஏதும் வரவில்லை. இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம் தான் பேச முடியும். உடனே அழைத்து வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. अस्सलाम वालेकुम नवाब. अलैकुम सलाम. उसको जरूरत नहीं है, मैं आजीब हूँ. அதற்கு அவசியம் இல்லை நவாப், நான் இங்கே இருக்கிறேன். தங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எப்படி உள்ளது? வெள்ளை பரங்கியரின் அடாவடித்தனமும் அட்டூழியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். நம் மக்கள் ரத்த வேர்வை சொட்ட சொட்ட உழைக்க வரி வசூலிப்பது அந்த பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். தாய்மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்களின் ஆயுதப்படையின் உதவி தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்கள் இப்பொழுதே உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான். மிக்க நன்றி. தங்களின் உதவியை சிவகங்கை சீமை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கும். தாயே, தங்கள் உத்தரவுப்படி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதில் நம் பெண்கள் படையின் தலைவி குயிலி வீர மரணம் அடைந்து விட்டார். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு தன் உடலே தீக்கு இரையாக்கி தீ வைத்துக் கொண்டார். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். உடனே போர் முரசு கொட்டுங்கள். 4 திசைகளுக்கும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சோரும் ஜோசப் ஸ்மித்தும் உயிருடன் எனக்கு வேண்டும். பாஞ்சோரை பிடித்து விட்டோம். Please, give us life. We are leaving your country. We are not troubling you anymore. Don't you know English? I don't know only English. I am well versed in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French. As I have learned all 7 languages. தான் நிரந்தர செய்யுண்டு கர்மங்கள் தான் அனுபவிச்சு கொண்டே வரும். This is Malayalam. ప్రాదించే పెదవుల కన్నా సహాయం చేచే చేతులు మిన్న. This is Telugu. జననీ జన్మభూమిష్ట స్వర్హాద విగార్యస్తి.
This is Sanskrit. ದೇಶಂ ನಮ್ದೇ ಮಕ್ಕಳು ನಮ್ಮವರೇ ಹಣ್ಣು ನಮ್ದೇ ನುಕ್ಕು ಯಾಕೆ ಬರ್ಬಿಡಬೇಕು ಗೊತ್ತಾಯಿಂದ ಉರಿಗಿರದ Listen, write that sign that you will never interfere with the ownership in the possession of the Sivangai cement. We do it like that. இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். நிராயுதபாணியாக நிற்பவன் முன் நாம் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல. அவன் எப்போதோ நம் முன் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாகி விட்டது. இவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாளுக்கும் குயிலிக்கும் அவர்கள் வீரத்தை போற்றும் வகையில் கோவில் கட்ட உத்தரவிடுகிறேன். மூவேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையையும் மீட்க வேண்டிய தருணம் இது. ஜாதி மதங்களால் பிரிந்து கிடந்தது போதும். சிவகங்கையின் சிங்கங்களாக சிலிர்த்து எழுவோம். தேசம் காக்க தன் உயிரையே தியாகம் செய்த உடையாளுக்கு வெற்றிடைக்காளி என்ற பெயரிலும் குயிலுக்கு குரலுடையார் என்ற பெயரிலும் கோவில் எழுப்புங்கள். சூரிய சந்திரன் உள்ளவரை தேச பற்றையையும் தெய்வ பக்தியையும் பறைசாற்றுங்கள். கோட்டை கொத்தளங்களிலும் மாட வீதிகளிலும் ஹனுமன் கொடி ஏற்றுங்கள். முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே, வேதம் என்றும் வாழவென்று கொட்டு முரசே. வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே, வேதம் என்றும் வாழவென்று கொட்டு முரசே. தாய் மண்ணை